அனைவருக்கும் வணக்கம். ஓம் கணபதியே நமக, ஓம் சிவசக்தியே நமக. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு 2024 நவராத்திரி எப்போ வருது, அதுக்கு நம்ம கலசம் வைக்கிறதுக்கு, கொலு பொம்மைகள் அடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்ல நேரம் எப்படி, எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம், பிரசாதம் எந்த மாதிரி பிரசாதங்கள் தினமும் வைக்கலாம், அந்த துர்க்கியோட வழிபாடு பண்ணும்போது நமக்கு தினம் நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரி கலரில் நம்ம ட்ரெஸ் போடலாம், அந்த மாதிரி நம்ம அப்படி போட்டு வணங்குறதுனால நமக்கு நம்ம நினைக்கிற காரியங்கள் நமக்கு சீக்கிரத்துலேயே நமக்கு இது நம்ம கைகூடும். அப்போ நம்ம நவராத்திரி பார்த்திங்கன்னா என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்குது. அதே மாதிரி அக்டோபர் 3லேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 12ஆம் தேதி விஜயதசமி ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ நமக்கு 3ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை நம்ம வழிபடணும். முதல் 3 நாட்கள் நம்ம துர்க்கை வழிபாடு பண்ணுவோம். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி வழிபாடு. அதுக்கடுத்து நமக்கு 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடு. 10ஆம் நாள் விஜயதசமி வழிபாடு. நம்ம சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நம்ம பண்ணுறோம். அந்த பூஜை பண்ணணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கலசம் வைக்கிறதுக்கு நேரம் பார்த்திங்கன்னா, அக்டோபர் 3 நம்ம மொதல் நாள் எப்பயுமே நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த அமாவாசை நாளில் கலசம் கட்டி வச்சுருவோம். அதே மாதிரி பொம்மை கொலு எடுக்கிறதுக்கும் ஒரு 2-3 பொம்மைகளை சாஸ்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு மறுநாள் ஃபுல்லாக நம்ம பகலில் அதை எல்லாமே பொம்மைகளை நம்ம அடுக்கி வைப்போம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நமக்கு நைட்டில் சூரிய கிரகணம் பிடிக்கிறதுனால நமக்கு அந்த ராத்திரியில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் நம்ம செய்யக்கூடாது. அதனால் அக்டோபர் 3ஆம் தேதி காலையில் தான் நல்ல முகூர்த்தத்தில், பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறவங்க பண்ணலாம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தை முடிச்சிட்டிங்கன்னா காலையில் 6 மணி 15 நிமிஷத்துலேருந்து 7 மணி 22 நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அதற்கடுத்து நமக்கு 11 மணி 46 நிமிஷத்துலேருந்து 12 மணி 33 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் கலசம் வைக்கிறது, பொம்மைகளை எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ராகு காலம் அன்றைக்கி மதியம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா மீதி வேலையை அந்த ஒரு 1:30 மணி நேரம் விட்டுட்டு நம்ம அதுக்கடுத்து நம்ம அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறது நமக்கு நல்லது. அப்போ நமக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை பார்த்திங்கன்னா நமக்கு நான் அந்த இதை சொன்னேன். நமக்கு 12ஆம் தேதி நமக்கு வருது. அக்டோபர் 12ஆம் தேதி நமக்கு விஜயதசமியும் அன்றைக்கி தான் நமக்கு வருது. அதனால் நமக்கு இந்த வியாழக்கிழமையிலேருந்து நம்ம அக்டோபர் 3 நம்ம நவராத்திரி ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ முதல் நாள் நம்ம என்ன பிரசாதம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அன்றைக்கி நீங்கள் கலர் எந்த கலரில் நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னா, மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்லது. அந்த மஞ்சளில் பூ போட்டிருக்க மாதிரியும் போடலாம். எந்த மாதிரி வேணாலும், எந்த கலர் மஞ்சளில் காம்பினேஷன் போட்டிருந்தாலும் அந்த மஞ்சள் கலர் நம்ம அணிஞ்சிக்கிறது நல்லது. அன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா, அம்பாளுக்கு எலுமிச்சை சாதம் வச்சு பிரசாதம் பண்ணுறது நல்லது. நம்ம கொலுவுக்காக நம்ம பண்ணுற அந்த சுண்டல் வகை பார்த்திங்கன்னா, நம்ம கொண்டக்கடலை பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை 2ஆவது நாள் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன கலரில் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னா, வெள்ளை கலர் போட்டுக்கலாம், லைட்டு பிங்க் கலர் போட்டுக்கலாம். அதே மாதிரி லைட்டு எல்லோ, லைட் ரெட்டு, அந்த மாதிரி அந்த லைட் கலரு, அந்த பேஸ்டல் கலர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கலரில் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்லது. அன்னைக்கு பிரசாதம் வெண்பொங்கல் வைக்கலாம். அதே மாதிரி நம்ம ஈவினிங்கில் நம்ம அந்த வெள்ளை கலர் சுண்டல் கொண்டக்கடலை நம்ம பாயில் பண்ணி வைக்கிறது நல்லது. அந்த சுண்டலுக்கு நம்ம இதுக்கு கொலுவுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து சனிக்கிழமை பார்த்திங்கன்னா, நம்ம தயிர் சாதம் பிரசாதமாக வைக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ கலர், நம்ம நீல கலர், லைட் ப்ளூ கலர், அந்த மாதிரி ப்ளூ கலர்ந்த கலரில் நம்ம துணி உடுத்திட்டு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. தயிர் சாதம் பண்ணலாம். சாயந்தரத்தில் நம்ம அந்த காராமணி நம்ம காராமணி பயிர் இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம வேக வச்சு நம்ம கொலுவுக்கு நம்ம அதை பிரசாதமாக படைக்கிறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை அது நம்ம ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஆரஞ்சு கலர் மாதிரி துணி போடலாம். லைட் சிவப்புக்கு மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். இல்லை அந்த மாதிரி பிங்க்கும் கொஞ்சம் டார்க் பிங்காக இருக்கிறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நம்ம பிரசாதம் என்ன வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் சாதம் பிரசாதமாக வைக்கலாம். சாயந்தரத்தில் நம்ம அந்த பயிர் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கடலைப்பருப்பு நம்ம பாயில் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த வெள்ளை பட்டாணிலாம் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வெள்ளை பட்டாணி சுண்டல் நம்ம பாயில் பண்ணி நம்ம கொலுவுக்கு கொடுக்கலாம். அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம முடிச்சாச்சு. திங்கக்கிழமை நமக்கு
நம்ம என்ன பிரசாதம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயாசம் வந்து பிரசாதமாக வைக்கலாம் நெய்வேத்தியமாக. அன்றைக்கி நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளை கலரில் பூ போட்ட மாதிரி போடலாம். அதே மாதிரி சில்வர் கலரில் நம்ம பூ போட்ட மாதிரி போடலாம். லைட்டு ஒயிட் கலர் மாதிரி இருக்கிறது போடலாம். சாண்டல் கலர் ட்ரெஸ் வந்து போடலாம். க்ரீம் கலரில் நம்ம வந்து அந்த திங்கட்கிழமை வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்லது. சாயந்தரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த நம்ம சுண்டலோ பாசிப்பயிரோ ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி வைக்கிறது நமக்கு அந்த சுண்டல் வந்து நமக்கு பிரசாதமாக நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு, அதே மாதிரி டார்க் ஆரஞ்சு, அதே போல் நம்ம வந்து அந்த டார்க் பிங்க்கு அந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து யூஸ் பண்ணலாம். அன்றைக்கி நம்ம என்ன இது பண்ணலாம், நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சக்கரை பொங்கல் வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம். அன்றைக்கி சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு சாயந்தரத்தில் நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த சிகப்பு கொண்டக்கடலை வந்து பாயில் பண்ணி நம்ம வந்து பிரசாதமாக வைக்கிறது நல்லது. அதற்கடுத்து புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து போடக்கூடிய ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் போடலாம். லைட் க்ரீனாக இருக்கட்டும், டார்க் க்ரீனாக இருக்கட்டும், அதாவது பாச கலர் மாதிரி அந்த க்ரீன் ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கட்டும், அந்த மாதிரி க்ரீன் கலந்த கலரில் க்ரீனில் பூ போட்ட மாதிரியோ அல்லது க்ரீனில் வந்து நம்ம எந்த ப்ளெயின் கலரோ எதோ வேணாலும் நீங்கள் வந்து புதன்கிழமை வந்து போட்டுக்கலாம். அன்றைக்கி நம்ம வந்து இது வைக்கக்கூடிய இது சாதம் வந்து பார்த்திங்கன்னா, புளி சாதம் வந்து நம்ம சாமிக்கு வந்து படைக்கிறது நல்லது. அந்த சுண்டல் வந்து பாசிப்பயிறு சுண்டல், பச்சை கலர் பாசிப்பயிறு நம்ம அந்த ஈவினிங்கில் கொலுவுக்கு வந்து வைக்கலாம். அதற்கடுத்து வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை வந்து நம்ம வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வியாழக்கிழமை அந்த மஞ்சள் கலரில் அந்த லைட் ஒயிட் கலர் மாதிரி ட்ரெஸ்ஸு, லைட் எல்லோ அந்த வெந்தய கலர் மாதிரி ட்ரெஸ் அந்த மாதிரி கலரில் வந்து நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்லது. ஈவினிங்கில் வந்து கடலைப்பருப்பு சுண்டல் வந்து பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து இந்த கலரில் நம்ம ட்ரெஸ் போட்டு எந்தெந்த இது வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணலாம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி கதம்ப சாதம் வந்து அந்த வியாழக்கிழமை வைக்கிறது நல்லது. அதுக்கடுத்து நம்ம வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வெண்பொங்கல் வந்து படைச்சிட்டு, அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில நான் சொன்ன மாதிரி டார்க் வயலட்டு, லைட்டு பிங்க்கு, ஒயிட் கலரில் மாதிரி டிசைன் போட்டது அந்த மாதிரி கலரில் நம்ம துணி போட்டு போடுறது நல்லது. வெண்பொங்கல் வைக்கலாம். சாயந்தரத்தில் வந்து வெள்ளை பட்டாணி அந்த மாதிரி நம்ம வந்து சுண்டல் வகையற நம்ம வைக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து சனிக்கிழமை அடுத்து வந்துடும். அந்த சனிக்கிழமை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, சாம்பார் சாதம் வந்து வைக்கலாம். அதே மாதிரி லைட் ப்ளூ, டார்க் ப்ளூவில் நீங்கள் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறது ரொம்பவே நமக்கு வந்து விசேஷமாக இருக்கும். விஜயதசமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நமக்கு பிடிச்ச எந்த கலரில் வேணாலும் டார்க் கலர்லேயோ லைட் கலர்லேயோ நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கேசரி வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணி நம்ம அம்பாளை கும்பிட்றது ரொம்ப நல்லது. சாயந்தரத்தில் நீங்கள் சுண்டல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த சுண்டல் வகைரா வந்து நம்ம வந்து வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் எந்த இது வேணாலும், காராமணி எந்த இது வேணாலும் பயிறு வகைகள் நம்ம வந்து அதை இது பண்ணி சாமிக்கு வச்சு படைக்கிறது ரொம்பவே நமக்கு வந்து நல்லதை கொடுக்கும். இந்த துர்க்கையை வழிபடுறதுனால நம்மக்கிட்ட நம்ம இதில் ஜாதகத்தில் இருக்க தோஷங்கள் போகும். வீட்டில் இருக்கிற வந்து அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் வந்து நமக்கு வீட்டை விட்டு வெளியேறும். அதே மாதிரி யாருக்காவது நம்ம வீட்டில் வந்து பில்லி சூனிய பாதிப்பு இருந்தாலும் இது வந்து விலகும். அதனால் நம்ம வந்து நீங்கள் வந்து அந்த துர்க்கைக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை போடுறது ரொம்ப நல்லது. கலசம் வைக்கிறவங்க கலசம் வந்து நான் சொன்ன டயத்தில் வந்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள். கொலு வைக்கிறவங்களும் நான் சொன்ன டயத்தில் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணினீங்கன்னா, இந்த வருஷம் நவராத்திரி வந்து நமக்கு அம்பிகை வந்து அனைத்து செல்வ வளங்களையும் கொடுப்பா. அனைவருமே வந்து முடிஞ்ச வரை நீங்கள் வந்து நவராத்திரி இது வந்து கலசம் வைக்கிறவங்க வைக்காதவங்க நீங்கள் சும்மா ஒரு சிம்பிளாக நம்மக்கிட்ட லக்ஷ்மி, சரஸ்வதி, அதே மாதிரி நமக்கு வந்து துர்க்கை எந்த ஃபோட்டோ இருக்குதோ, காமாட்சி அம்பாள் ஏதாவது ஒரு அம்பாள் இதை வச்சு நீங்கள் 9 நாளுமே அந்த அம்பாளுக்கு வந்து தீபாராதனை காமிச்சு ஒரு சின்னது வந்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து பூஜை போட்டுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த மகிஷாசுரி மர்தினி மாதிரி அந்த துர்க்கை கவசம் அந்த மாதிரி பாடலெல்லாம் படித்து நம்ம வந்து பூஜை பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இந்த நவராத்திரி நாளில் அனைவரும் வந்து இந்த நவராத்திரி நாளை வந்து கொண்டாடுங்க. கண்டிப்பாக அம்பாள் வந்து அனைவருக்கும் வந்து நல்ல வகையில் அனைத்து செல்வ கடாட்சியங்களும் கொடுக்கட்டும்னு நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.